வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல, லேட் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழையில் குண்டானை தூக்கிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றுற வேலை இல்லைனாலும் நம்ம செடியெல்லாம் ஒரு ரவுண்டு பார்க்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு மன திருப்தி. எனக்கு பிடிச்ச ரோஸு, எனக்கு பிடிச்ச கலர் பூத்திருக்கிறத பார்த்ததும் மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த சுற்றி இருக்க இலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதையெல்லாம் கிள்ளி விட்டுட்டேன். இந்த பூவை வந்துட்டு நான் பறிக்க போகிறதில்ல. எனக்கு வந்துட்டு பூவை பறித்து தலையில் வச்சு அழகு பார்க்குறத விட செடியிலே இருந்து அது இன்னும் ஒரு 2 நாளைக்கு சேர்ந்து வாடாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைப்பேன் நான். நம்மளுடைய ஆசைக்காக அதை ஒரே நாள்லே பிரித்து ஒரே நாள்லே வதக்கி தூக்கி போடுறத விட ஒரு 4 நாள் செடியிலே இருக்கட்டுமே, அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு நினைப்பேன். அடுத்ததாக இந்த குண்டானை தூக்கிட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா தழையை கிள்ளிட்டு இந்த கீரையை பிரிச்சுட்டு போகலான்னு தாங்க வந்திருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கீரையை வந்து ஏற்கனவே ஒரு நாள் நம்ம பறித்து அதை வந்து பொரியல் பண்ணி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஊரில் இருந்து வந்திருக்கிறதுனால சரி இன்னும் இருக்கிற 4-5 செடியை நம்ம பிடுங்கி நம்ம பாப்பாவுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பிடுங்கிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னும் எடுத்தாலுமே இன்னும் கீரை செடி வந்துகிட்டே இருக்குதுங்க. நிறைய பாட்டில் அங்கங்கே இது விதை முளைஞ்சி இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது சும்மா 1-2 எடுத்துக்கலாம் போல், நம்மளுடைய தேவைக்கு மட்டும். அடுத்ததாக புதினா செடி இருக்குது இல்லைங்களா, புதினா தழையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பா வந்திருக்கும் போதே அவளுக்கு புதினா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா தழையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பார்ட்டில் இருக்கிறத மட்டும்தாங்க கட் பண்ணேன், அதுவே போதுமானதாக இருந்தது. பாருங்கள், இந்த ஒரு பார்ட்டில் கட் பண்ணும்போதே இவ்வளோ வந்திருக்குங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இருக்கிற பார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே கதிர் அப்பெல்லாம் கூட்டிகிட்டு தேவைப்படுற இடத்துல அங்கங்கே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க சமைக்கிறேன்ற பேரில் சமைக்கும்போது ஏன் புதினா செடியை இப்படியெல்லாம் காலி பண்ணுவாங்கங்க. மொத்தமாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதனால தான் சொல்கிறேன். கட் பண்ணுறத வந்துட்டு ஒரு பக்கமாக நல்லா அழகாக கட் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல பெருசாக இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுப்பாங்க. இது வந்துட்டு நம்ம திராட்சை பழச்செடி இப்போ நல்லாவே துளுத்து வருதுங்க. எல்லா கொழுந்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மொக்கு வைக்கிது. இது தொடர்ந்து பழமாகுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இதை எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக பழம் வைக்கும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஆனால் பழம் வச்சா அதை குரங்குக்கிட்ட தான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த தூறல் போடும்போது மட்டும் இந்த செடிங்கள்லாம் அவ்வளோ ஒரு பசுமையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போல் இந்த செடிங்களுக்கு தூறல் வந்தால் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுக்காய். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஊறுக்காய், இன்னும் ஒன்று மாங்காய் ஊறுக்காய். எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா ஊறுக்காய் ரொம்பவே நல்லா செய்வாங்கங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டுமே போகாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா வந்துட்டு ஹாஸ்டலில் சாப்பாடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்ற டைமில்
ஊறுகாயை கடிச்சிட்டு சாப்பிட்டுப்பாங்களாம். அதனால் வராத்துரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் எது இருக்கோ அதை எடுத்துக்கப்பா ஹாஸ்டலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு 11 மணி 12 மணி போலலாம் கொண்டு போயிட்டு பாப்பாவை பஸ் ஏற்றி விட்டுறணும். அவள் ஈவினிங் 5 மணி போலலாம் ஹாஸ்டலில் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ் ஏற்றுறதுக்காக பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அவள் ஊருக்கு வந்திருக்கிற டைமில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கெல்லாம் கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுடுவேன். ஷார்ட் வீடியோ ஒன்று இதில் போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தானிப்பாடி, இங்கே வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி பஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஏற்றிடுவேன். ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க இல்லையா ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்களுக்காக தான் இந்த பதில். இது வந்துட்டு தானிப்பாடி பஸ் ஸ்டாப், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க தானிப்பாடி பஸ் ஸ்டாப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.